செய்தியோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். சற்று முன்னர் நாங்கள் உங்களுக்கு ஒரு விசேட செய்தியை தந்திருந்தோம். அதாவது டான் பிரியசாத் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்று அது போலீசார் உறுதிப்படுத்திய தகவல். ஆனால் மீண்டும் ஒரு முறை போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் மற்றும் ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறது. அது சற்று வித்தியாசமாக இருக்கிறது. அதாவது டான் பிரியசாத் இந்த ஒளிப்பதிவு இடம்பெறுகின்ற நள்ளிரவாகவில்லை, இரவு 11:08 இந்த நேரத்தில் இதுவரை அவர் உயிரிழக்கவில்லை. ஆனால் அவர் சற்றே படுகாயமடைந்து ஆபத்தான கட்டத்தில் இருக்கிறார் என்ற ஒரு செய்தியை மாத்திரம் மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். நாங்கள் ஏற்கனவே இதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னர் வெளியிட்ட மற்றும் ஒரு காணொலியிலே போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் உறுதிப்படுத்தி இருந்த தகவலை நாங்கள் உங்களுக்கு வெளியிட்டிருந்தோம். அவர்கள் அதிலே தெரிவித்திருந்தார்கள், டான் பிரியசாத் கொலன்னாவையில் உள்ள அவருடைய வீட்டிலே இருந்தபோது இனம் தெரியாதவர்களினுடைய துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி இருந்தார். இதன் போது அவர் படுகாயமடைந்த நிலையில் அவர் ஏற்கனவே கொழும்பு தேசிய வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சைகள் பலனின்றி உயிரிழந்ததாக அதிலே தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் மீண்டும் ஒரு முறை போலீஸ் அலுவலகம் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறது. அது இதுவரை உறுதிப்படுத்தப்பட்ட தகவலில் சில மாற்றங்களை செய்கிறோம். அதாவது அவர் உயிரிழக்கவில்லை, ஆனால் சற்றே ஆபத்தான கட்டத்தில் இருக்கிறார், படுகாயமடைந்த நிலையிலே கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் இருக்கிறார் என்று தெரிவித்திருக்கிறது. உண்மையில் இலங்கையினுடைய போலீசாரும் இது பற்றி ஒரு விடயத்தை சொல்கின்ற போது சற்றே அவதானமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவ்வாறு பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் இடம்பெற்றது கிடையாது. உறுதிப்படுத்தப்பட்ட தகவலை போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் எங்களுக்கு வழங்குகின்ற போது அவர்கள் இவ்வாறு செய்வதில்லை. இது மிக நீண்ட காலத்திற்கு பிறகு இப்படி இடம்பெறுகின்ற ஒரு சம்பவமாக இருக்கிறது. ஏனென்றால் தகவல்கள் பொதுமக்களை சென்றடைகின்ற போது ஒரே செய்தியை 2 விதமாக நாங்களே வெளியிட வேண்டிய சந்தர்ப்பங்கள் ஏற்படுகின்ற போது அது சற்றே பாரதூரமான நிலையை சமூகத்தின் மத்தியில் ஏற்படுத்தி விடலாம் இல்லையா? எனவே போலீஸ் ஊடக பேச்சாளர் விளக்கத்தை நாங்கள் இதன் போது நாங்கள் தெரிவித்திருந்தோம். தயவு செய்து நீங்கள் தகவல்களை உறுதிப்படுத்துகின்ற போது ஒரு தடவையிலேயே நீங்கள் அதனை செய்யுங்கள் என்று. அது சில நேரம் அது தொழில்நுட்ப ரீதியான விடயங்களாகவும் இருந்திருக்கலாம். எது எப்படியோ இந்த ஒளிப்பதிவு இடம்பெறுகின்ற இந்த நேர பகுதியிலே டான் பிரியசாத் ஆபத்தான நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையிலே படுகாயமடைந்த நிலையில் இருக்கிறார் என்பதுதான் சற்று முன்னர் மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்தப்பட்ட தகவல். அதாவது மீண்டும் அந்த செய்தி உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். டான் பிரியசாத் இன்று கொழும்பு கொலன்னாவையிலே துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி இருந்தார். யார் அதனை நடாத்தினார்கள் என்று இதுவரை உறுதிப்படுத்தவில்லை. என்றாலும் கூட போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் ஏற்கனவே முதலாவது சந்தர்ப்பத்தில் அறிவித்திருந்தது அவர் படுகாயங்களோடு கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சிகிச்சைகள் பலனின்றி உயிரிழந்தார் என்று. அந்த அறிவிப்பு வெளியாகி சில நிமிடங்களில் மீண்டும் ஒருமுறை எப்போது உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள், அவர் படுகாயத்தோடு தேசிய வைத்தியசாலையில் தொடர்ந்து சிகிச்சை பெறுகிறார் என்று. இந்த ஒளிப்பதிவை நீங்கள் பார்க்கின்ற போது சில நேரம் இந்த செய்திகளினுடைய தன்மை மாறி இருக்கலாம். அதாவது தற்போது படுகாயத்தில் இருக்கக்கூடியவர் சில போது தொடர்ந்தும் சிகிச்சைகளோடு இருக்கலாம், அல்லது ஏற்கனவே முதல் செய்திகளை குறிப்பிட்டதை போல அவர் உயிரிழந்திருக்கலாம். அது நீங்கள் பார்க்கின்ற நேரத்தை பொறுத்தது. ஆனால் இந்த ஒளிப்பதிவு செய்கின்ற நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த நேரத்திலே அவர் உயிரிழக்கவில்லை என்பதுதான் உறுதிப்படுத்தப்பட்டது. தொடர்ந்து இந்த நீங்கள் அன்பான நேயர்களே, விசேட செய்தியோடு உங்களை